ராஜராஜ சோழனோ ராஜேந்திர சோழனோ எங்கேயும் போய் பிற சமயத்தவர்களை ஆட்கொள்ளலை, பிற சமய வழிபாட்டு தலங்களை உடைக்கலை, இந்துவுக்கு சைவத்துக்கு மாறுன்னு சொல்லி அவர் கட்டாயப்படுத்தலை, மதம் மாற்றவே இல்லை. ஆனால் இவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கும் தெரியுமா? மாலிக் ஜாஃபரை பிடிக்கும், பாபரை பிடிக்கும். ஏன்? ஊர் முழுக்க நான் பாபர் மசூதி கட்டுவேன்னு சொன்னார் திருமாவளவன். இவர் பாபரின் பிள்ளை சார், இவர் ராஜராஜன் சோழனுடைய பிள்ளையா? அவர் அந்நியன், படையெடுப்பாளன், கோவில்கள் அழித்திட்ட அப்படிப்பட்ட ஆட்கள் அவருக்கு கொள்கை முன்னவர்களாக இருப்பார்கள் ஒழிய ராஜராஜ சோழன் சைவமனத்தான், சிவமனத்தான். புரியுதுங்களா? ராஜேந்திர சோழன் வந்தார் தெரியுமா அந்த நினைவிடத்துக்கு? சாரி, திருக்கோவிலுக்கு வந்தார்ல சார். யார் வந்தது? நம்முடைய மோடி ஐயா. அன்னைக்கு மேடையில் உட்கார்ந்தது யாரு? இப்படி உட்கார்ந்தது யாரு? திருமாவளவன். அங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா? அன்னைக்கு பிரதமர் உட்கார்ந்திருந்த மேடையில் கங்கை கொண்ட சோழபுரத்துல ராஜராஜ சோழன் ஆரிய அடிமை, பிராமண கைக்கூலி அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா நான் அதுக்கு மேலே சொல்லலை. நீ சரியான ஆளு. அங்கெல்லாம் அமைதியாக உட்காந்து விட்டு ஏதோ ஒன்று பேசணும். அவருக்கு கூட்டணியில் சீட்டு தராங்களா இல்லைன்னு தெரியல எனக்கு. இல்லை ஒருவேளை கூட்டணி மாற போகிறாரான்னு தெரியல. இல்லை தம்பி விஜய்கிட்ட இருந்து ஏதாவது வருதான்னு தெரியல. இல்லை இவர் இருக்கும்போது ஐயா மாம்பழத்துக்காரர் வர்றாருன்னு வேற ஒரு பேச்சு இருக்குது. திடீர்னு ஆயுர்வேத சிகிச்சைக்கு வேற அண்ணன் போயிருக்கு. அதனால் ஒரு விதமான குழப்பமான சூழலில் என்ன முடிவு எடுக்க முடியலங்கிறதுக்காக ஏதோ ஒன்று அடிச்சு விடுவோம், ஒரு 4 நாளைக்கு இதை பற்றி பேசிகிட்டு இருக்கானுவல அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அவர் ஒரு தெளிந்த மனநிலைக்கு வந்து தெளிவான பார்வையை ராஜராஜ சோழன் மீது வைக்கணும். அதுதான் நான் அவர்கிட்ட வேண்டுகோளாக முன் வச்சுக்கிறேன்.